மின்சார வாரியம் அப்படி எல்லா துறைகளிலும் அவசர கதியில் 15,000 கோடிக்கு மேல இந்த ஒரு மாதத்துக்குள்ள 10-20 நாளுக்குள்ளே கொடுத்து முடிச்சிருக்காங்க. அனைத்தும் பத்திரிகை செய்தியில வந்திருக்குது. இதுல ஒரு விஷயம் என்ன எல்லாருக்கும் சொல்லிக்கிறது விரும்புறோம்னா, இத்தோட இவர்கள் திமுக ஆட்சிக்கு வரப்போவதில்லை. அடுத்த ஆட்சி எங்களுடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி மட்டும்தான். ஆனா இதுல கான்ட்ராக்ட்ல யார் யார் இந்த நிறுவனங்கள் எடுக்கிறார்களோ முறைகேடாக கொடுக்கப்பட்ட அனைத்து டெண்டரும் அடுத்த வர ஆட்சியில கண்டிப்பாக ரத்து செய்யப்படும். இவர்கள் வேணா கமிஷன் வாங்கிட்டு ஓடி போயிடலாம். ஆனா அடுத்த ஆட்சி வந்தவுடன் நடுவில் இருக்கிற இந்த மாதிரி கான்ட்ராக்டர்கள் நிறுவனங்கள் மாட்டிக்கொள்ள கூடாது. இவர்கள் வேணால் பணத்தாசையில உங்களை எல்லாரும் மாட்டி விட்டுட்டு போயிருவாங்க. ஆனால் தயவு செய்து இந்த டெண்டர் எடுக்கும் நிறுவனங்கள் அனைவரும் கொஞ்சம் முறையாக பின்ன அரசு இதுவரைக்கும் என்னென்ன நீதிமன்றங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்களோ என்னென்ன அரசு துறையில என்னென்ன வழிகாட்டுதல் இருக்கோ அதை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து வரப்போற ஆட்சியில் இவர்கள் வரமாட்டோம் என்று தெரிந்து இருக்கிற வரை சுருட்டிட்டு போற அளவுக்கு இருக்கிறாங்க. தயவு செய்து அதிகாரிகளும் இதற்கு விலை போகாமல் நீங்கள் தான் இதற்கு பொறுப்பாக இருக்க போறீர்கள். இது அனைத்தும் மக்களுடைய வரிப்பணம். கொஞ்சம் முறையாக டெண்டர் வெளியிடப்பட வேண்டும். இதில் முக்கியமாக